லஞ்சுக்கு சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்னு தெரியலையா? பாயில்டு எக் வச்சு என்னோட ஸ்டைலில் ஒரு முட்டை மசாலா ஒன்று செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பாதி அளவு வதங்குற வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். தக்காளி வெந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 இன்ச் நீளமுள்ள பட்டையில் ஒரு 3 பீஸ் பட்டையும், 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து மசாலாவை ஒரு கொதி விட்டுட்டு நான் 5 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி முட்டையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு ட்ரையாக ஒரு கடாயில் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மசாலா முட்டை ரெடி. இந்த மசாலா முட்டை சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், சூடான சாதத்தோட போட்டு பெசன் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.